ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் ஃபேக்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவோட 3 மிஸ்ட்ரி இல்லாட்டி ஃபேக்ஸ் ரெண்டுத்தில் எது வேணால் வச்சுக்கலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டீப் லேக். இது வந்து பார்த்தீங்கன்னா த சப்கிளாசியர் லேக்கு. இது வந்து 4 கிலோமீட்டர் டீப்பில் இருக்குது. ஐஸு கீழே 4 கிலோமீட்டர் டீப் வரைக்கும் போகுது. இது வந்து 10 மடங்கு வந்து சால்ட்டியராக இருக்கும் நம்ம கடல் தண்ணியோட, நம்ம நார்மலாக இருக்க கடல் தண்ணியோட. அதனால் இது வந்து -20 டிகிரிக்குள்ளே போனாலும் இது வந்து பீஸ் ஆகாது. அடுத்தது இதில் வந்து பிளான்ஸு ஃபிஷ்ஷு எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து இதில் மைக்ரோப்ஸ் இருக்குது. என்ன மாதிரி மைக்ரோப்ஸ்னால் ஆலப்பைல்ஸு, அது வந்து சர்வே பண்ணிக்க முடியும் இதில். இது ரொம்ப டென்சிட்டியான லேயருடையது. டீப் லேக் வந்து இது 3500 இயர்ஸ் முன்னாடியே கட் ஆஃப் பண்ணப்பட்டது ஓஷன்லேருந்து. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அண்டார்டிகாவில் எம்சி மர்டோ ட்ரை வேலிஸ். இது வந்து எர்த்துலேயே ஒன் ஆஃப் த ட்ரையஸ்ட் பிளேஸு. அங்கே வந்து அவ்வளோ ஸ்னோ கூட இருக்காது. பார்க்க வந்து மார்ஸ் மாதிரி இருக்குமா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃபால்ஸு. இது வந்து பிளட்டு மாதிரி இருக்கும் பார்க்க, ஆனால் அது பிளட் இல்லை. அது வந்து பிரைட் ரெட் கலர் ரிச் வாட்டர், அதனால அது பார்க்க பிளட்டு மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் எங்கேருந்து வந்துன்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டான சப்கிளாசியர் லேக் ஒன்று ட்ராப் ஆகி கிடக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில், அங்கேருந்து வருது. இது வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 மில்லியன் இயர்ஸில் முன்னாடியே வந்து இது உருவாகிருக்கலாம். இது வந்து நம்மளுக்கு நிறைய க்ளூ சயின்டிஸ்ட்டுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியன்ட் கிளைமேட்ஸு இதோட முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இதை வச்சு தெரிஞ்சிக்க முடியுது. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை வேலிஸ் டெய்லர் கிளாசியர். அதுவும் ஒரு ட்ரையஸ்டான பிளேஸ் தான், ரொம்ப கோல்டான பிளேஸும் கூட எர்த்துலேயே. அண்டார்டிகாவோட நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது அண்டார்டிகா கிராவிடேஷனல் அனாலமி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனாலமி வந்து வைக்கஸ் லேண்ட் கிரேட்டர் ரீஜியனில் இருக்குது. அது கீழே தான் இருக்குது. இந்த மேசிவான இந்த அனாலமி வந்து ஒரு 300 கிலோமீட்டர் வைடாகவும் 800 மீட்டர் வந்து இது கீழே இருக்குது, ஐஸு கீழே இருக்குது. இது வந்து எர்த்திலே மிகப்பெரிய கிராவிட்டி அனாலிசிஸ் ஆகும். இது வந்து இருக்குல்ல அந்த ஏரியா சரௌண்டிங் ஏரியாவில் உள்ளதோட இங்கே கிராவிட்டி புல் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும். எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹியூஜ் ஆஸ்ட்ராய்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம 250 மில்லியன் இயர்ஸ் வந்து முன்னாடி தாக்கியிருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் காலத்தில் டைனோசர் அழிஞ்சு போச்சுல ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து, அதோட பயங்கரமான ஆஸ்ட்ராய்டாக இருக்கலாம். இது வந்து கண்டுபிடிச்சி வந்து நாசாவோட கிரே சேட்டலைட் மூலிமா தான் கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து மேப் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி மேக்னெட்டிக் டேட்டா வச்சு யூஸ் பண்ணி இதை வந்து மேப்டு பண்ணியிருக்காங்க. அவள் தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்னு போட்டுருங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் மிஸ்டேக்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.